டெய்லி ஜிம் போடுறாங்க, ஒரு ஹெல்தியா இருக்காங்க அப்படினாலுமே அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாமா? ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஃபிசிக்கலாக ஃபிட்டாக ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தட் வில் டெஃபினெட்லி ஹாவ் அன் இம்பேக்ட் ஆன் த ஃபர்டிலிட்டி. பேண்ட் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுக்கிறது, லேப்டாப்ஸ் கீப்பிங் இட் ஆன் த லேப் அண்ட் ரொம்ப லாங் பைக் ட்ராவல் அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இஸ் நாட் அ சோர். இது வந்து இதுக்காக நான் டைம் ஒதுக்கணுமா அப்படிங்கிறது இல்லாமல் it should become a part of your how you breathe, eat, sleep. It should become part of that. I think that I would like to tell all women out there that to start prioritizing your health first. So இப்போ நீங்க வந்து LFC ல கொடுக்கக்கூடிய ஒரு fertility treatment எந்த அளவுக்கு or என்ன success rate கொடுக்குது, எந்த அளவுக்கு அது guarantee கொடுக்குது அப்படிங்கறத நீங்க சொல்ல முடியுமா? 3 levels of treatment that we do. So ovulation, induction and first trimester. Second step is your IUI. And third only is your IVF or ICSI அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் மூலியமாக அவங்க கர்ப்பப்பை கரெக்டாக இருக்கா, இஸ் இட் ஹெல்தி இனஃப் டு கேரி அ பேபி அப்படின்னு பார்க்கணும். அது ஏதாவது கட்டி இருக்கா, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா விமன் அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது? ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸுங்கிறது கண்டிப்பாக தட் சம்திங் தட் ஷுட் நாட் பி இக்னோர்ட். அதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் குழந்தை பெற்ற சரியாயிடும் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது ஐ திங்க் தட் சம்திங் தட் ஷுட் ரியலி not be done because delay ஆக நம்மளுக்கு அவங்களுக்கு சக்சஸ் ரேட் குறையும், ட்ரீட்மெண்ட் இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். Citifox நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷரண்யா அவர்கள், ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டர், a unit of ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், and she is a fertility specialist and laparoscopic surgeon. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து பொதுவாகவே யங்ஸ்டர்ஸில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஃபர்டிலிட்டி பேஸ்டான ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா விச் இஸ் காசிங் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? யங்ஸ்டர்ஸ் டுடே ஆர் ஆக்சுவலி இந்த ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே தேர் ஆக்சுவலி மச் பெட்டர் தென் how they were previously. I feel generally nowadays youngsters are more into fitness. Okay. They are more into eating healthy. Right. And they are a little bit more aware and conscious about their health. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம எடுத்துக்கணும். பட் அதே மாதிரி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது தி ஆப்போசிட் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ ஹேவிங் அ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், பீயிங் குவைட், அவங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ஹேப்பஸாடாக இருக்கிறது, லேட் நைட்ஸ் ஈட் பண்ணுறது, அண்ட் ரொம்ப ப்ராசஸ்ட் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப நைட் ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு டே டைமில் தூங்குறது அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் will definitely affect. Okay. டாக்டர், இப்போ வந்து ஒரு ஐடியல் ஏஜ் ஃபார் ஃபர்டிலிட்டி அப்படின்னா விமனுக்கு அது என்னவா இருக்கும்? I think in the 20s, so 20 to 30, 21 to 30, like that is the right age to have children. Okay. So ஏன்னா வந்து நம்மளோட விமனோட பாடி ஸோ பியூட்டிஃபுல்லி மேட் தட் நம்ம ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டிலேருந்து எவ்ரி மந்த் வி ஆர் ரெடி அண்ட் வி ஆர் ப்ரிப்பேரிங் எவ்ரி மந்த் அ உமன் ப்ரிப்பேர்ஸ் ஹர் செல்ஃப் டு பேர் அ சைல்டு. ஸோ இப்போ அந்த மாதம் நம்மளுக்கு வந்து பிறக்கும் போதே ஒரு உமனுக்கு ஒரு செட் நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் டியூரிங் ஹர் பீரியட் ஷி இஸ் லூசிங் தோஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த ப்ரைம் ஆஃப் ஹர் ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து இந்த 20 to 35 வரைக்கும் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ 20 to 30 would be ideal. 30 to 35 is like okay. So more than 35 and up to 45 will be her area where we need to be really worried about. Okay. So almost 45 க்கு மேல நம்ம menopause ரீச் ஆயிடுறாங்க. So reproductive age group னு சொல்றதே நம்ம 20 ல இருந்து ஒரு 45 வரைக்கும் தான். அதுல prime ன்னு பாத்தீங்கன்னா 20 to 30 would be the right time to plan a first pregnancy. Yes. Yeah. Okay. டாக்டர், இப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மேன் இருக்காரு, அந்த மென்னோடைய ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குது, அவங்க ஃபிட்னஸ்லேயும் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருமா? See, there's nothing about how the man looks, okay? So it's இல்லை, really இப்போ டெய்லி ஜிம் போடுறாங்க, ஒரு ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாமா? கண்டிப்பா. Nowadays what happens is it is not just the age of the man also. So அவங்களோட ஆக்குபேஷன், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அதுக்கும் it will play a factor. Again, his lifestyle, how his food habits and how his sleep habits and sleep hygiene எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். And also importantly அவங்களோட substance abuse எப்படி இருக்கு, அவங்களோட அந்த if they are into smoking and alcohol and all that, அதுவுமே வந்து that will affect the fertility. ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும், ஸோ ரொம்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப ஃபிசிக்கலாக ஃபிட்டாக ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஹார்மோனல் லெவல்ஸ் கேன் பி அஃபெக்டட். பிகாஸ் இஃப் தேர் கோன் டு அந்த பாடி பில்டிங்காக இஃப் தேர் கோன் டேக் எனி ஸ்டீராய்ட்ஸ் ஆர் சம்திங் தட் வில் டெஃபினெட்லி ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் த ஃபர்டிலிட்டி. நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணதுலேயே ரொம்ப யங்கஸ்டான கப்புள் ஒரு பேஷண்ட் எந்த ஏஜ் குரூப்பில் வந்து இருப்பாங்க? யூஸ்வலி ஃபர்டிலிட்டிக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு the couple has to be more than 21 years.
ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும். பிகாஸ் லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் இஸ் 21. எஸ். ஸோ அண்ட் 21க்கு அப்புறமா 1 year ஆஃப் ட்ரையிங்க்கு அப்புறமா தான் நம்ம ஃபர்டிலிட்டிக்கே நம்ம அவங்க ட்ரீட் பண்ண போகிறோங்கிறதுனால ஸோ ப்ராபப்ளி இந்த 22 23 24 இப்போது நம்ம ரீசெண்டாக என்ன பார்த்துருக்கோம்னா 23 24லேயுமே வந்து விமென்க்கு வந்து அவங்களோட எக்கோட நம்பர் அந்த ஒவேரியன் ரிசர்வ்னு சொல்கிறது நிறைய குறைவாக இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள். That could be because of various factors, not just lifestyle. There are environmental pollution agaton, number the toxins agaton. The other important thing that nowadays a lot of women using cosmetics. Adilla vandu enna chemicals irukku, the effect of those they are called hormone disruptors nu solluvom. So those and eating out of plastics and in the hot food you put in this plastic non-food grade plastics la pottu saapradhu, adilla there are a lot of hormone disruptors. Which will affect their egg quality and the egg number. So adanalayume on the 23 24 also romba decreased ovarian reserve irukra patients paakrom. Some other conditions like endometriosis. Okay. Ipo endometriosis na vandu namakku eppadi maasa bleeding agudho, that they start bleeding into their ovaries. And the chocolate cyst nu solrangalla. So andha mari conditions layum young ஏஜ்லேயே அவங்களோட எக்கோட நம்பர் அண்ட் குவாலிட்டி குறையிறத நம்ம பார்க்குறோம். இந்த லேக் ஆஃப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் அண்ட் லேட் நைட் ஒர்க் இது வந்து எந்த அளவுக்கு ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணும்? மோஸ்ட் லைக்லி இட் வில், பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு நார்மல் மந்த்லி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகட்டும், நார்மல் செமன் ப்ரொடக்ஷனுக்கு ஆகட்டும், தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட நைட் ஸ்லீப்பில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இஃப் யுவர் நைட் ஸ்லீப் இஸ் அஃபெக்டட், தட் வில் அஃபெக்ட் த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அண்ட் இன் டர்ன் இட் வில் அஃபெக்ட் யுவர் எக் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி. சிமிலர்லி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ரொம்ப ஹை க்ரானிக் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வில் கெட் வெரி ஹை. That cortisol is a hormone which is used இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், that is something that will inhibit or it will have a negative impact on your hormones that are needed for your egg and sperm growth. So இது அதிகமாச்சுன்னா it's basically like maths. ஒன்று அதிகமாச்சுன்னா ஒன்று கம்மியாக ஆக தான் கண்டிப்பாக செய்யும். ஸோ that's called negative feedback. ஸோ அதை வந்து நம்ம ஆப்டிமல் பேலன்ஸில் வச்சுக்கிறது தான் நம்மளோட பர்ஃபெக்ட் ஃபர்டிலிட்டிக்கு will be very very essential. இப்போ டாக்டர், ஒரு ஹேபிட் தட் men has to avoid, அதாவது அவங்க வந்து ஆல்கஹால், சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு காமனான ஒரு விஷயம் மென்னுக்குன்னு எதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? See, obviously I wouldn't say men per se, but I think as a society, substance abuse, alcohol smoking and substance abuse, if you're able to stop, it'll be good for not just for our health, society's health and everybody's health. I wouldn't just limit it to men. I think as men and women, that's something that's for human சொல்லிக்கலாம். Human, yeah. ஆனா இது மென்னுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா இப்போ சப்ஸ்டன்ஸ் யூஸ் இதெல்லாமே நம்ம வந்து எல்லாருமே தவிர்க்க வேண்டியது, அது கெடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம நோன் சொல்றோம். இதை தாண்டி men, see men, I think you can't obviously change your occupation, but fertility related pathina you can probably stop wearing these, you need to wear cotton loose fitting underwear and not really just nowadays cotton. So there's a lot of polyester underwear that is available. So that if it is a tight fitting polyester அது வந்து it is shown to that drastically reduce your sperm count. So polyester or these blended, you get these very low quality cotton ன்னு சொல்லுவாங்க, and that will be like a really low. அதுல வந்து there are a lot of these hormone disruptors which are there's now evidence that அது வந்து டைரக்டாவே ரொம்ப டிராஸ்டிக்கா ரொம்ப ஃபாஸ்டாவும் sperm counts குறைக்குது. So always make sure that you're wearing something that is loose fitting and proper cotton. And next, this is the one thing, if you have to add on to it, I would say pant pocket la phone vechikaradu, laptops keeping it on the lap, and romba long bike travel and mariyala avoid panikkiradhu better. These are all things you can avoid, but that one thing there is now current evidence that this is very very drastically reducing the sperm count. So you just have to probably check the labels and make sure that other thing is not there. So அதே மாதிரி womenக்கு so என்ன மாதிரி ஒரு habit அவங்க avoid பண்ணணும்? See, I feel women always as a whole put their health in the back seat. Yes. Okay, not just your fertility. I think women have to start taking their health very seriously. Self love. Yes. And also women in their 30s, I think you really have to start doing strength training. Okay, so because this will help your fertility also, but apart from that it will protect you when you're getting older with not just your fertility thing, but also with your bones, your joints,
general health well-being is also quite good, and the evidence that strength training has on your fertility is also there. So adayume vandu I think generally women taking care of your own health is not a chore. Idu vandu idukkaga na time odukanuma அப்படிங்கிறது இல்லாம it should become a part of your how you breathe, eat, sleep. It should become part of that. I think that I would like to tell all women out there that to start prioritizing your health first. டாக்டர் இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து PCOS ஓட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? See, basically PCOS or now how we call it PMOS, metabolic syndrome ன்னு சொல்றது வந்து என்னன்னா வந்து it is something that is which will affect your ovulation. So in PCOS what happens is that ovulation does not regularly happen. Okay. So women with this PMOS, what happens is அவங்களுக்கு வந்து அந்த ovulation நடக்காது, monthly அந்த egg release நடக்காது. Okay. So in the place where one egg has to grow and rupture, அவங்களுக்கு சின்ன நீர் கட்டி அப்படியே retain ஆயிடுது. ஸோ அது அந்த ஓவிலேஷன் நடக்காதது காரணத்தினால தான் அவங்க ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம். அதோடு சேர்ந்து அதர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிசிஓ லைக் ஆக்னே, ஹேர் ஃபால், ஆல் தட் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிக் சிண்ட்ரோம்ஸ் மீன்ஸ் ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிக் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். பட் இந்த ஆனோவுலேஷன்னால தான் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி நடக்காது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு இஃப் வி கிவ் தம் மெடிகேஷன், இட் இஸ் நாட் தட் பிசிஓஎல் இருக்கிற எல்லாருக்குமே கன்சீவ் ஆக முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்எஃப்சியில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு ஒரு என்ன சக்ஸஸ் ரேட் கொடுக்குது, எந்த அளவுக்கு அது கேரண்டி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Okay, so now இப்போ ovulation, there are 3 levels of treatment that we do. So ovulation induction and first இருக்கும், second step is your IUI, and third only is your IVF or ICSI அப்படின்றது. So ovulation inductionல என்ன பண்ணுவோம்னா, in that we will just give the woman 5 டேஸ்க்கு டேப்லெட் கொடுத்து கருமுட்டை வளர்ச்சி, இப்போ நான் சொன்னல ஆனோவுலேஷன் அந்த மாதிரி இருக்கிற பிசிஓ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு கருமுட்டை வளர்றதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அது ஸ்கேன் மூலியமாக ட்ராக் பண்ணிவிட்டு எப்போ சேர்ந்துருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ நேச்சுரல் pregnancy conceive ஆகிறதுக்கு. only we are helping them giving them medicines to help ovulate. Okay. So அது இப்போ natural cycle பார்த்தீங்கன்னா every woman has a 5 to 10% chance of conceiving in every month. Okay. That is the natural normal success rate பார்த்தீங்கன்னா every monthக்கு 5 to 10%. So in ovulation induction probably it is 10 to 12%, 10 to 12%, 10 to 15% max அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். IUI பார்த்தீங்கன்னா 15 to 20%. Oh. That is the success rate with IUI. With IVF, it is probably all added together 60 to 70%. Oh, okay. That's the success rate that we give. It may differ patient to patient. It may differ center to center as well. So டாக்டர் இப்போ வந்து விமனுக்கு வந்து அந்த ஏஜ் கேட்டிருந்தேன், தட் இஸ் ஐடியல் ஏஜ் என்ன அப்படின்னு. அதே மாதிரி மென்னுக்கு ஐடியல் ஏஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. Probably around 25 to 45 is also okay, but nowadays நம்ம 25லயும் நம்ம poor sperm quality பார்க்குறோம். So ideally between 25 to 45 should be okay. Previously the age of the men was not really a problem because even after 50-60 men were having decent amount of sperm quality, but இப்போ அது குறைஞ்சிக்கிட்டே வரதுனால நம்ம வந்து ஒரு 25 to 45ங்கிற ரேஞ்சில் வச்சுக்கலாம். டாக்டர் இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டி செக்அப் அப்படின்னு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், போத் மென் அண்ட் விமன் ஆஸ் அ கப்புலா? ஸோ விமன் பார்த்தீங்கன்னா லைக் அகெயின் ஹவ் ஐ எக்ஸ்பிளைன், இப்போ நம்ம இந்த நேச்சுரல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுக்கு என்னென்ன தேவையான இது, however it is, we need the கர்ப்பப்பை, we need the uterus, we need the fallopian tube to be normal, and we need the egg to release every month. ஸோ இந்த மூணுமே கரெக்டாக நடக்கிறதான்றதை செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்கேன் மூலியமாக அவங்க கர்ப்பப்பை கரெக்டாக இருக்கா, இஸ் இட் ஹெல்தி இனஃப் டு கேரி அ பேபி அப்படின்னு பார்க்கணும். அதில் ஏதாவது கட்டி இருக்கா, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்புறம் கருக்குழாய், the fallopian tube where the fertilization happens, அது வந்து பேட்டன்ட்டாக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, for the embryo to travel, for the sperm to go, for the egg to meet there, for the embryo to form and come back and get attached to the uterus, அந்த போகிற வழி ஓப்பனாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு டியூபல் பேட்டன்சி டெஸ்ட்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு ஒரு டை டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹெச்எஸ்ஜினா ஒரு டை உள்ள செலுத்தி எக்ஸ்ரேல நம்மளுக்கு அது 2 பக்கமும் ஸ்பில் இருக்கான்றதை பார்க்கலாம். அது ஒரு எஸ்எஸ்ஜி இல்லைனாக்கா வந்து ஸ்கேன் மூலியமாகவும் செலைனை இன்ஃப்யூஸ் பண்ணி அதுவும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஆர் டயக்னாஸ்டிக்லி இஃப் யூ வாண்ட்னா நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி மூலியமாகவும் கன்ஃபர்மேட்டரியாக பார்க்கணுன்னா அந்த டியூப் நல்லா இருக்கான்றதை பார்க்குறதுக்கு டியூபல் பேட்டன்சி டெஸ்ட்னு சொல்லுவோம். இது பண்ணணும். அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு டூ சம்திங் கால் டெஸ்ட் ஃபார் ஓவிலேஷன். அதான் ஓவிலேட் ஆகுறாங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு சில பிளட் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஓவிலேஷன் கிட்ஸ்ன்னு இருக்கு. எப்படி ப்ரெக்னென்சி கிட்டு போட்டு பார்க்குறாங்களோ
ஓவிலேட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு LH கிட்ஸ்னு அவைலபிளாக இருக்குது கமர்ஷியலாகவே. ஸோ நீங்கள் அந்த 14th 15th அந்த கிட்டில் நீங்கள் அந்த யூரினை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது 2 லைன்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஓவிலேட்டட் அப்படின்றது அர்த்தம். அதுவுமே செக் பண்ணலாம், இல்லை பிளட் லெவலில் செக் பண்ணலாம். சம்திங் எல்ஸ் தட் யூ நீட் டு இம்பார்ட்டன்ட்லி செக் இஸ் கால் யுவர் ஓவேரியன் ரிசர்வ். அதை பண்ணுறதுக்கு 2 மூலியமாக பண்ணலாம். ஒன்று AMH ஆன்டி முல்லியன் ஹார்மோன்னு சொல்கிற ஒரு பிளட் டெஸ்ட் மூலியமாக உங்களோட எக் ரிசர்வ் எப்படி இருக்குது, பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கேன் மூலியமாக ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்னு சொல்லுவோம். 2nd day of 3rd day of பீரியடில் அந்த எக் நம்பர் ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட்ஸ் எத்தனை இருக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த டெஸ்ட் தட் வி நீட் டு டூ டு மேக் ஷூர் தட் த உமன் எவ்ரிதிங் ஃபார் த உமன் இஸ் ரைட். மென்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா we have to check their semen analysis. That is the basic thing that we have to check. Semen analysis நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா the count of the semen minimum 16 million இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் motility வந்து வீரியம்னு சொல்கிறது. ஸோ அது 30-35% இருக்கணும். ஸோ அது மினிமம் அப்படி இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உருவமைப்பு மார்ஃபாலஜி should be a minimum of 4%. This is the basic that is needed for the men. Apart from that, for the couple we check their basic like hemoglobin, sugar, thyroid. Okay. இந்த ஹார்மோன்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டு we'll if need further hormone testing அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். But this is the general basics that every couple has to undergo to evaluate and to find out what is happening. டாக்டர் இப்போ வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா விமன் அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது? See, for a woman before pregnancy, when they're planning, if they have severe pain during periods, இப்போ மாசம் பீரியட்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல் பீரியட்ஸ்ங்கிறது கண்டிப்பாக தட் சம்திங் தட் ஷுட் நாட் பி இக்னோர்ட். அகெயின் அது ஒரு சொசைட்டிக்கு அதெல்லாம் நார்மல் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் குழந்தை பெற்ற சரியாயிடும் அப்படிங்கிறது சொல்றதுங்கிறது ஐ திங்க் தட் சம்திங் தட் ஷுட் ரியலி நாட் பி டன். பிகாஸ் அதனால சிவியர் கண்டிஷன்ஸ் லைக் நான் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொன்னல, இந்த சாக்லேட்ஸ், தட் இஸ் ஆல் வெரி டெபிலிட்டேட்டிங் கண்டிஷன்ஸ். ஆர் ஒரு யூ கேன் பி மிஸ்ஸிங் சம் பிக் ஃபைப்ராய்ட்ஸ் தட் தி பேஷண்ட் கேன் ஹேவ். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு முன்னாடியே டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிக்கிறது இஸ் வெரி எசென்ஷியல். அண்ட் ஆல்சோ வெரி பெயின்ஃபுல் அண்ட் ஹெவி பீரியட்ஸ், ரொம்ப எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலும் இக்னோர் பண்ணக்கூடாது. ஆர் யூ நாட் கெட்டிங் யுவர் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆனோவுலேட்டரி பீரியட்ஸுமே எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு தான் பீரியட்ஸ் வரும், I don't like periods, I don't like-ங்கிறது, I am comfortable not having periods for 6 months-ங்கிறது something you cannot ignore because அதோட long-term effects are not good. The long-term effects of not having periods is not good. அது வந்து there's a small chance it can end up even in hyperplasia, cancer of 5-10%ங்கிறதுனால at a later stage அதை கண்டிப்பாக நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. மேம் இப்போ வந்து ஒரு எமோஷனல் சைட் ஆஃப் தி பேஷண்ட் போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ரொம்ப வருடங்கள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ் நியூஸ் வருது அப்படின்னா அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும்? அண்ட் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். It's a very lovely feeling that cannot be explained in words. I mean, but I feel not just celebrating their wins, கண்டிப்பாக வந்து ஒரு எல்லாருமே நம்ம LFCக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே we give them that equal time and emotional support that is needed for all the patients. So we are, as much as we rejoice their victories, we also sit with them when it is not the desired result as well. So both are extremely important. So ஒன்று வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா அவங்கள ஹெல்தி ப்ரெக்னென்சியாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அழகான பேபியை கொடுக்கறது how is our responsibility and how much we share that happiness. So similarly, even if the results don't go as expected, to teach them the resilience and to come back without giving up is also that important. So that emotional support is also something that we give really much importance to. ரெண்டுமே எங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. So we are very thing and எங்க whole team will celebrate. இப்போ வந்து அன்னைக்கு நம்மளோட அந்த ரிசல்ட் டேட்னா பேஷண்ட்டை விட எங்க ஹாஸ்பிட்டல் எங்க ஸ்டாஃப் எங்க டாக்டர்ஸ் தான் வந்து they will be very ஆமா ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி இருக்கும் எங்களுக்கு. So we are very personally connected with our patients and our patients as well are very personally connected with us. மேம் இப்போ வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கும்போது இது வந்து மென்டல் ஹெல்த், physical health and relationship எப்படி affect பண்ணுது? See, கண்டிப்பா there are a lot of factors. Yeah, definitely. It's not, you should look at it like a medical condition. இது ஒரு என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு பார்க்கறதா இல்லாம patients start looking at it as a personal failure. Women are started, they're judged based on their ability to conceive. They're judged based on their ability to conceive. The family starts looking at them, their worth based on if they can conceive or not. அதெல்லாம்னால தான் வந்து அவங்க ரொம்ப எமோஷனலாக அஃபெக்ட் ஆகுறாங்க.
and among couples, that's what we tell our couples, எப்போவுமே வந்து நீங்க support, you have to support each other rather than அவர்ல தப்பா எனக்குல தப்பா அந்த மாதிரி வந்து it is not something you need to point fingers at. It is a couple's problem, and even if the problem is there, if you can handle it together, supporting each other, I always tell எங்க பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபேமிலியில் if they are not understanding also, if your partner is understanding you, that is more than enough. So if you have an understanding partner who can walk you through the entire journey, it family supporting வந்துச்சுன்னா it's an added bonus, but at least if you are as a couple being very understanding and supportive of each other, the journey will be much more fruitful ங்கிறத we emphasize. And even if patients, even couples who are having certain issues in understanding that it is a, you know, ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க, we have a lot of psychological counselors who help them overcome that counselors, yeah. Oh, so at LFC அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து it is not, we don't just concentrate on the medical part of it. நம்ம அவங்களுக்கு ஒரு டயட் கவுன்சிலிங்லேருந்து ஆரம்பிச்சு the medical part of it, a personalized அந்த கப்பலுக்கு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கொடுத்துட்டு we give them clinical counseling, we give them psychological counseling, we give them financial counseling, everything will be given. So it is a ஒரு wholesome-ஆன ஒரு விஷயம். கண்டிப்பா. and also it is like ஒரு patient வந்தோம்னா வந்தோமா 10 நிமிஷம் பார்த்தோமா போனோமான்ற மாதிரி இல்லாம we actually sit down and spend time. சில patients first time they will not really open up. So நம்மளுக்கு தெரியும் ஏதோ ஒன்று வந்து அவங்கள தடுக்குது அதை பேசுறதுக்கு. So we will ask them to come for a review few days later. Second time they will open up a little bit more. Yeah. So அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த போமா ட்ரீட்மெண்ட்னு இல்லாம we will actually be able to assess if they are opening up with us, and then we will connect with the psychological counselors and tell them something there is something brooding in her mind. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தயக்கமா இருக்கு, அது என்னன்னு நீங்க look into it அப்படிங்கறம்போது அவங்க நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது it closes the loop. என்னதான் அப்படிங்கறத we'll be able to assess and treat them better. இது எல்லாமே நம்ம பண்றது ஒரு better success rate and ஒரு better journey and ஒரு parenthood அவங்களுக்கு கொடுக்கணும்ங்கிறதுக்காக தான். மேம் இப்போ வந்து உங்களோட எல்எஃப்சியில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது பேசிக்காக? ஸோ அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா? Yeah, so at LFC we have qualified and experienced fertility specialists, along with it qualified clinical embryologists. நம்ம இந்த IVF ICSI procedures பண்ணுறதுக்கான embryologists இருக்காங்க, and our state of the art lab we have. So basically நம்மளோட IVF success rates will depend a lot on your lab standards. So அந்த lab standards maintain பண்ணுறதுக்கான அந்த ICSI micro manipulators இருக்கட்டும், incubators, everything we have very good quality standards, and we maintain the quality of the lab standard quite well. And also the proper government licenses irkaanradhayum நம்ம வந்து check பண்ணிக்கணும். So that we are very stringently follow all the thing, and ஒரு ethical practice பண்றது is very important. So that also we very strictly follow. And like I told you, we also நம்ம holistic வந்து வந்தோனே ஒரு diet counseling and ஒரு psychological counseling கொடுக்கிறோம். And because we are a multi speciality hospital and a medical college, we are a part of a medical college called Sri Lalitambikai Medical College. So we are part of a medical college hospital. So Sri Lalitambikai Medical College la irukradnala we have all the added super specialties in under one roof. So இப்போ நம்மளுக்கு like I was saying, இப்போ sugar, thyroid, BP எல்லாமே ஒரு நம்ம செக் பண்ணும்போது நிறைய கூடுமானவரை எல்லாருக்கும் அதெல்லாம் some changes we do find out. So அது எல்லாமே under one roof நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. And the patients, you know, இப்போ ஒரு fertility center isolated இருக்குதுன்னா நீங்க போய் ஒரு cardiologist பார்த்துட்டு வாங்க, ஒரு diabetologist பார்த்துட்டு வாங்க. There are a lot of patients who find it very cumbersome. So அதெல்லாமே நம்ம under one roof கொடுக்கறதுனால the patients are quite comfortable with that. And நீங்க சொன்ன மாதிரி long distance வரவங்களுக்கும் நம்மளுக்கு hospital wards and rooms இருக்கிறதுனால they don't need to travel back and forth for their treatments. But it is not really, இப்போ நம்ம சென்னை local patients, you don't really need to stay for a treatment. It is an OP treatment. நம்ம எல்லாமே IVF-ங்கிற treatment எல்லாமே வந்து OP தான் பண்றோம். Only on the day of pickup or transfer you need to be in the hospital for one day. But ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு அங்கேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வசதிகளும் இருக்குது. டாக்டர், இப்போ நிறைய கப்பல்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக வருவாங்க. ஸோ லேட்டாக வந்தபோது அந்த சக்ஸஸ் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தவிர்த்து நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? Yeah, that's what I would like to impress upon all our couples is that fertility வந்து ஒரு நீங்க அது ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு மென்டல் பிளாக்கை எடுத்துட்டு come for a fertility checkup or a fertility counseling. Infertility treatmentன்றதை விட I prefer to use the term fertility counseling or checkup, like your master health checkup. You please come for a fertility check.
அது நீங்க கல்யாணம் ஆகி 6 மாசத்துலயும் வரலாம், ஒரு எப்ப வேணாலும் வரலாம். Okay. So you don't really have to wait till you are not able to, and அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க அது சொன்னாங்க, இங்க இதை ட்ரை பண்ண சொன்னாங்க, அந்த மேஜிக் ஜூஸ் குடிக்க சொன்னாங்க, அந்த மாதிரி இல்லாம don't succumb to misinformation. Right. Please come for a fertility check. Yeah. So I think that way we can prevent a lot of you very true that நீங்க சொன்னது வந்து டிலே ஆக 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 நம்மளுக்கு அவங்களுக்கு சக்சஸ் ரேட் குறையும், ட்ரீட்மெண்ட் இன்டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். So you made the right choice, the earlier choice, and that would be the best choice. Okay. So people has to pick up that kind of mindset. Yes. Yeah. Yes. All right. Thank you very much, doctor. ரொம்ப நன்றி. Thank you. Actually ரொம்ப அழகா எல்லா क्वेश्चंसக்கும் பொறுமையா நீங்க பதில் சொன்னீங்க and clear-ஆவும் சொன்னீங்க. So even எங்கள மாதிரி வந்து ஒரு லேமனுக்குமே அது ஈஸியா புரியுற மாதிரியும் சொன்னீங்க. So thank you very much. I hope I was helpful. If couples can take some thing from this, I'll be glad. Thank you. I think there are a lot of takeaways. Thank you so much. Thank you very much. Thank you.